செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு. இதற்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு. அந்த வார்த்தையை விசுவாசிங்க. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு. எனக்கு எதிராக எத்தனை பேர் கூட்டம் கூடி வந்தாலும் அவங்க ஒன்றுமில்லாமல் போவாங்க. என்ன காரணம்? ஏன் கூட என் பக்கமாக எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யாராலையும் எந்த ஒரு சதி திட்டமும் தீட்ட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. தேவன் ஒன்னே தான் பார்க்கிறார். நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா அப்படின்னு. அப்படி நம்ம அவரோட பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா தேவன் எந்த காரியத்தை கொண்டும் நம்மளுக்கு எதிராக எந்த ஒரு தீமையும் வர அவர் விட மாட்டார். விசுவாசிங்க. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்மளுக்கு இனி எந்த ஒரு தீமையும் கிடையாது. கர்த்தருடைய பாதுகாவல் நம்ம கூட இருக்கு.